இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மச்சான் வெள்ளைக்காரங்களா வர சொல்லிருக்க? டேய், இவங்க ஃபாரின் ரிப்போர்ட்டர்ஸ்டா. இவங்களோட வெப்சைட்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா ரொம்ப ஃபேமஸ். ஆமா, எதுக்கு வந்திருக்காங்க? நம்மள இன்டர்வியூ பண்றதுக்காக தான். நம்ம கம்பெனியை மார்க்கெட் பண்றதுக்கு இது ஒரு புது ஐடியா. சிஸ்டர், நீங்க ஒரு பக்கம் யோசிச்சா அதான் ஒரு பக்கம் பெருசா யோசிக்கிறாரு. நம்ம கம்பெனி வேர்ல்டு ஃபேமஸ் ஆக போகுது. That's it. தமிழ், உன்னை பத்தி தான் ஏதோ கேக்குறேன். She's our CEO, தமிழரசி. ஹாய் தமிழரசி. ஹலோ. கேடி, இவங்களை சாப்பிட கூட்டிட்டு. சரி மச்சான், வாங்க வாங்க போலாம். இப்படி வாங்க, கம் வாங்க. சார், நான் உங்களுக்கு யாரு? அதான் சொன்னேனே, இந்த கம்பெனியோட சிஇஓன்னு. அந்த பொறுப்பை தானே ஜானு உனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ வீட்ல நான் யாரு? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? வைஃப்னு சொல்றதுக்கு கூட உங்களுக்கு வாயில வரல. மனசுல இருந்தா தானே வாயில வரும். எனக்கு மனசு முழுக்க உன் மேல வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. இங்கன்னு இல்ல, வேற எங்கேயுமே நீ என் ஒய்ஃப்னு நான் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. இட்லியை தப்பா ஊத்தி தப்பிச்சலான்னு பார்த்தா இப்ப பாயாசத்துக்கு இந்த விட்டாங்க. வேலை சொல்லியே கொள்றாங்கடா. சி, லண்டன்ல எப்படி இருந்தேன், இங்க வந்து பார்த்தா பாயாசத்துக்கு என்ன சொல்றாங்க. பாயாசம் பாயாசம் எவனும் வரல. வியாபாரம் நம்ம தான். சாம், என்ன ஆளவே காணா? இங்கதான் இருக்கியா? ஏதாவது சாப்பிட்றியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நம்ம எவ்வளவு ஹாப்பியா ஜாலியா இருந்தோம். சாம், இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஓரமா நின்றுகிட்டு இருக்க. எனக்கு புரியுது, இது மாதிரி இருந்தா நல்லாவா இருக்கு? நான் சொன்னா கேப்பேல. வா, வந்து ஜோதி ஐக்கியமே சந்தோஷமா இரு. வா, பாயசம் சாப்பிடுறியா? சாப்பிடணும். வேண்டாம் சாப்பிடுங்கறேல. இரு, நான் வேணா சர்வ் பண்றேன். ஓகேயா? ஆர் யூ ஷூர்? சர்வ் பண்றியா? வா. எனக்கும் ஓரமா நிக்கிறதுக்கு போர் அடிக்குது. நானும் இந்த கம்பெனில ஒரு எம்ப்ளாயி தானே. என்னால முடிஞ்ச வேலைய நானும் செய்யணும்ல. அப்போ சரி, நீ பாயாசம் இருக்க ஸ்டால பாத்துக்கேன்னா உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டா அதை சாப்பிடு. என் சாம் குட்டி. ஓகே, நல்லா கொஞ்சலாம். ஆமா மச்சான், இதுல விஷம் கலந்துருக்கு. பாவம் குழந்தை, குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? சார், ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. கடவுள் மாதிரி வந்து குழந்தைய காப்பாத்திருக்கீங்க சார். இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். நான் வந்து தடுக்கணும்னு எழுதி இருக்கு. அதான் தம்பி, இதுக்கப்புறம் கவனமா இருங்க. சார், நீங்க எப்படி இங்க? ஏதோ சாப்பாடு திருவிழான்னு சொன்னாங்க, அதான் இங்க சாப்பிட்டு போலான்னு வந்தேன் தம்பி. சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டேன் தம்பி. எல்லா சாப்பாடும் பிரமாதமா இருந்துச்சுப்பா. சார், இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேணாம் சார். அப்பா அப்பா. ஐயா, இத போய் சொல்லுவாங்களா தம்பி? சொன்னா பேரு கெட்டு போயிரும் இல்ல. கொஞ்சம் கவனமா இருங்கப்பா. இத்தனை பேரு உங்களை நம்பி சாப்பிடுறாங்க. ஏதாவது தப்பா போயிருச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிடும் இல்ல. ஆமா சரி தம்பி, நான் கிளம்புறேன். சரிங்க சார். இது யாரு? இசை பாப்பா, கையை விடுங்க. சார் போட்டும். இசை விடு, அவர் போட்டும். இசை, சாரி சார், குழந்தை அவங்க அப்பா இயக்கத்துல இருக்கா.
அதான் இப்படி இசை நீங்க போங்க சார். ஆ சரி தம்பி. பாப்பா விடுமா. அம்மாடி கையை விடுடா செல்லம். சார் நீங்க போங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். இசை பாப்பா இசை, இப்படி அழுகக்கூடாது. அங்க பாரு உன் புள்ள அந்த குடும்பத்தோட ரொம்ப தான் ஒட்டுறான். இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோ. அண்ணி அவ குழந்தை அண்ணி, பாவம். பாவம்தான், ஆனா சீக்கிரமே உன்னை எல்லாரும் பாவம்னு சொல்ற மாதிரி நிலைமை வரும். அப்ப பாப்ப. இசைக்குட்டி சரி, அப்பா வருவாருடா, அழக்கூடாது. அப்பா வேணும். இங்க பாரு. டேய் இது ஏதோ விஷ போட்டல் மாதிரி இருக்கு. ஆமாப்ல, நம்ம பாயசாலுக்கு பின்னாடி இருந்துச்சு. ஸ்டாலுக்கு பின்னாடியா? இங்க பாரு, அந்த ஐயா சொன்னது கரெக்ட் தான். யாரோ பிளான் பண்ணி இதை பண்ணிருக்காங்கடா. யாரா இருக்கும்? சாம், நான் எதிரிங்களை கூட மன்னிச்சிருவேன், ஆனா துரோகிங்களா மன்னிக்கவே மாட்டேன். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் எனக்கு அவ்வளோ முக்கியம். என்ன பழி வாங்கிறாத, அது உனக்கு நல்லதில்ல. ஆஹா, சாம் என்னாச்சு? பாய்சனை கலந்தது நான் தானே, என்ன சந்தேகப்பட்டுட்டு போறான். ஐயோ, என்ன நீ? இதான் அவன்கிட்ட நீ நல்ல பேர் சம்பாரிச்சு வச்சிருக்க லட்சணமா? ஒரு தப்பு நடந்தா நீ தான் அதை பண்ணி எப்படி அவன் சந்தேகப்படுறான்? எல்லாம் அந்த தமிழாலதான். சிபிக்கு என் மேல இருக்க நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு இருக்கான். சாம், எது செஞ்சாலும் ரொம்ப கவனமா செய்யணும், இல்லனா மாட்டிப்போம். சாம், ஆமா நீ விஷத்தை கலந்ததானே? இல்லையே, ஒரு சொட்டு கூட அதுல கலந்திருக்காது. அதுக்குள்ளேயே சிபி வந்துட்டானே. அப்புறம் எப்படி பாய்சன் கலந்திருக்கும்? அதான் நான் எனக்கும் தெரியல.